சாப்பாடு தான் செய்ய போகிறோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பு ஒரு பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நான் கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிச்சுங்க. கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிச்சுங்க. கடலைப்பருப்பு உளுந்தப்பருப்பு போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. பட்டை சோம்பு போட்டுக்கலாங்க. நான் பட்டை சோம்பு முன்னாடியே போட்டுக்கணும். நான் வடி போட்டுக்கலாம். பட்டை சோம்பு கிராம்பு ஒரு ஏலக்காங்க. பட்டை சோம்புலாம் பொரிஞ்சிச்சு. நான் வெங்காயம் போட்டுக்கலாங்க. பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் 3 வெங்காயம் போட்டுக்கிறேன். நல்லா வதங்கி வரட்டுங்க. 2 பச்சை மிளகா போட்டுக்கலாங்க. 2 கட் பண்ணி போட்டுக்க. அடுத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். 2 கட் பண்ணி போட்டுக்கங்க. அடுத்த மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 2 நிமிஷம் வதக்குங்க. அடுத்து இஞ்சி பூண்டு தட்டி வச்சுக்கிறேங்க. அதை போட்டுக்கலாம். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் அதை போட்டுக்கோங்க. நான் வந்து தட்டி எடுத்துருக்கிறேன். அதை போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கி வரட்டுங்க. வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. அடுத்து தக்காளி போட்டுக்கலாம். நான் மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 7-8 தக்காளி எடுத்துருக்கேன். அதை போட்டுக்கலாம். இது தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. காரத்துக்கு வரமிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. காஷ்மீர் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நீங்கள் காரம் கொஞ்சம் வேணும் அப்படின்னா கொஞ்சம் 1 ஸ்பூன் சேர்த்து போட்டுக்குங்க. இதே போதுமானதாக இருக்கும். நான் தக்காளி நல்லா வதங்கி வரட்டுங்க. பார்க்கலாம். ஒரு 5 நிமிஷம் வதக்குனேன். நல்லா வதங்கி வந்துடுச்சு. அடுத்து மல்லி புதினா போட்டுக்கலாங்க. போட்டு 1 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், தக்காளி சாப்பாட்டுக்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நான் சாதம் போட்டு பரட்டிக்கலாங்க. நான் சாதம் வந்து வடித்து வச்சுருக்கேன். இதை போட்டு பரட்டிக்கலாம். இது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பரட்டி விடுங்க. நீங்கள் உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். பாருங்கள், எல்லா சாதம் போட்டு நான் பரட்டி எடுத்துட்டேன். நல்லா கலர்ஃபுல்லாக வந்துச்சு பாருங்கள். தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், தக்காளி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு ஒரு தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டு எப்படின்னு கமெண்ட் சொல்லுங்கள். பிடிச்சினா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. மீண்டும் இதே மாதிரி நல்ல வீடியோவில் சந்திக்கிறேங்க. ஓகே, பாய்.